போக போக நம்ம ஒரு 90 டேஸ் இதில் ஒரு அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்த பிறகு நம்ம வேறு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம். நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, நம்ம போக போக வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஒரே டைமில் பண்ணால் நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் வராது. ஆனால் இது வந்து ஒரு 90 டேஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் அதில் வந்து ஏதோ ஒரு இம்பேக்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல, ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதையும் வந்து விடாமல் அப்படியே பண்ணிகிட்டே வந்து சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி இப்படி போட்டுக்கணும். நமக்கு இன்ஸ்டியூட்டில் ஃபிங்கர்லேயே சொல்லி தருவாங்க. இந்த ஃபிங்கர் வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் பென் தான் வைக்கணும் இல்லை, இந்த ஃபிங்கரையே வந்து இப்படியே வச்சு ஃபிங்கரையே இப்படி பார்த்தாவே கூட போதும். உங்கள் கையும் அப்படியே ஒர்க் ஆகும். இப்படியே பார்த்தாவே போதும். நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு பெண்ணெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபிங்கரோட டிப்பை வந்து நம்ம இப்படியே பார்க்கலாம். நம்ம கை வந்து இப்போ இந்த தூரம் போகாது, திருப்பி வந்து இப்படி பார்த்துக்கணும். திருப்பி நம்ம நிறைய சாமியெல்லாம் கும்பிட்றதே வந்து இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு தான். வந்து மெடிடேஷன் பண்ணுறது, நம்ம வந்து வாக்கிங் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வாக்கிங் யோகா சென்டர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் இல்லாதால நம்ம அந்த மாதிரி வந்து அவங்க வந்து பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு. யோகா சென்டரு அதெல்லாம் வந்து நம்ம பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஃபீஸ் வாங்குற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஏன்னா இப்போ தான் கோயில் கூட நம்மலாம் போகிறதே கிடையாது. சும்மா போனால் வந்து சாமியை மட்டும் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறோம். அதனால் நம்ம ஃபிங்கர் வச்சே பண்ணிக்கலாம், வேணுனாலும் இதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் ஒரு சின்ன ஏஜ்லேயே வந்து ஒரு 16-18 இயர்ஸ்லலாம் வந்து நான் ரெகுலராக வந்து கோயிலுக்கெலாம் போகிறது. ஸோ நம்ம தமிழ்நாடு சைட்லலாம் நிறைய கோயில் இருக்கும். ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா பெங்களூர்லாம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து கோயிலெலாம் வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்குலாம் இருக்கிற மாதிரி தெரியல. எந்த ஊர்லேயுமே யாருமே போகிறதுக்கே இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க வந்து ஃபோன் பார்த்தே வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அதுக்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. 5 டைம்ஸ் மேலே 5 பண்ணியாச்சு. கிராஸு இப்படி ஒரு ப்ளஸ்ஸு அப்புறம் ஒரு கிராஸு, அதாவது மல்டிப்ளிகேஷன் அடிஷன், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து 5 டைம்ஸ் வந்து பண்ணியாச்சு. 5 டைம்ஸ் அதே லைனில் பண்ணி நம்ம கண்ணு வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஒரே நாளில் வந்து ரொம்ப நேரம் பண்ணி தலை சுத்த வைக்கணும்னு கிடையாது. ரொம்ப 5 நிமிஷம் பண்ணாவே போதும். டக்கு 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 நமக்கு வந்து டைம் போயிடும். ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸோ அது மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.